Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 83 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஹாஞ்சி அங்க ஓடிட்டு இருந்த ஆத்துல உளுந்து லெவிய காப்பாத்தி எஸ்கேப் ஆகி வந்தால அவளை விரட்டிட்டு ஒரு 2 பேர் வந்திருப்பாங்களே அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா அங்க செத்து கிடப்பானா பின்னாடி வந்தவன் டே ஆலிவர் என்னாச்சு அப்படின்னு அடிச்சு புரண்டு போய் அவனை பார்க்க போகும்போதே அவனை பட்டால்னு சுட்டு கொண்டுருவாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹாஞ்சி தான். ஃபாலோ பண்ணிட்டு வந்த 2 பேர்த்தையுமே காலி பண்ணிட்டான். ஆனா என்ன அழுதுகிட்டே தான் சுடுவா. இவங்க எல்லாருமே இவங்க ஆளுங்க தானே, என்ன பண்றது, துரோகம் பண்ணிட்டானுங்க. மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இந்த வேலையே பண்ணியிருப்பான். இவன் ஆக்சுவலா லெவி செத்துட்டான்னு சொல்லி அவங்கிட்ட போய் தான் சொல்லியிருப்பா. பயலோட உயிர் இருக்குது. இனிமேட்டு நம்மள யாரும் சேஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்க லெவி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு ராப்பகலா பயங்கரமா ட்ரீட்மெண்ட் பாப்பான். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சோல்ஜர்ஸும் இப்ப டைட்டானா மாறிட்டாங்க. ஹெல்ப் பண்றதுக்கும் ஆள் இல்ல. நீ மட்டும் தான் தனியா சர்வைவ் ஆயிருக்க. நீ ஒரு அக்கறமேனுங்கிறதுனால தான் இன்னும் உயிரோட இருக்க. இல்லன்னா உனக்கும் அவங்க நிலைமை தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே முகத்துல தையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா பேண்டேஜ் எல்லாம் போட்டு காயம் ஆடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவா. இப்ப இவளுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக ஜீக்க நம்ம 2 பேர்த்தாலையும் தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இனிமேட்டு நம்ம அர்மின் கமாண்டர் பிக்சிஸ மட்டும் தான் நம்பி இருக்கணும். அவங்க தான் அடுத்து என்ன பண்ணணும் முடிவெடுத்து அவனை தடுக்க பார்க்கணும். ஈவன் எரனே ஜீக்க ஏமாத்திட்டா கூட அந்த எரனோட ஆளுங்க ஏகரிஸ்டுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க தான் அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட வச்சுக்கிட்டு இந்த ஐலாண்ட் அதுக்கப்புறம் மொத்தமா ரூல் பண்ணுவானுங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், இந்த ஐலாண்டை சுத்தி இவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. என்னதான் கரெக்டான விஷயத்த பண்றோம்னு நம்பி பண்ணா கூட கடைசியில் அந்த டைம் மாறின உடனே எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் தான் வருது. பேசாம நம்ம 2 பேரும் ஒன்னா இப்படியே வாழ வேண்டியதான். என்ன சொல்ற லெவி, என்னால முடியலடான்ட்டு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அந்த டைம் தான் அந்த டே ட்ரீம் வரும். அதான் இவங்க எல்லாத்துக்குமே டைட்டன் உலகம் தெரியும். நம்ம எரன் பேசினானே, என் ஐலாண்ட காப்பாத்த இந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு. அதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். எது, எரன் இந்த மொத்த உலகத்தையும் அழிக்க போறானான்னு. லெவி பாத்தியா அப்படிங்கும் போது அவன் எந்திரிச்ச உடனே கேட்ட முத வார்த்தை, எங்க அந்த பீஸ்ட் பிச்சைக்காரன், அவனை கொல்லாம விட மாட்டேன்பா, அவன் எப்போ போயிட்டான்பா, நீ முதல்ல படு. ஜீக்கு இப்போ ஷிகன்ஷினால இருக்கான், அதுவும் அந்த ஏகரிஸ்டிங்க சப்போர்ட்டோட. இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1/2 நாள் ஆச்சு. லெவி பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவலைப்படுவான். நான் தப்பு பண்ணிட்டேன், அவனை கொல்லாம தப்பிக்க விட்டுருக்கேன், அதுவும் என் கையில சிக்கனவனிய விட்டுட்டேன் அப்படின்னு கைய காட்டுவான். பாவம் 2 விரல காணும், வெடிச்சதுல செதறிடுச்சு. நீ கண்டிப்பா அவனை காலி பண்ணிடுவேன்னு தெரியுது. ஆனா இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது ஓடி ஒளியறது மட்டும்தான்மா. அவளுக்கு ஷாக்கு. அப்ப நான் பேசின எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு தான் இருந்தியான்னு. அப்ப அங்க ஒரு உடஞ்சு போன கட்டவண்டி மாதிரி ஒண்ணு நின்றுட்டு இருக்கும். ஆக்சுவலா அதை ரெடி பண்ணதே ஹாஞ்சி தான். இவனை கொண்டு போறதுக்காக ரெடி பண்ணிருப்பான். எப்படியும் இவங்க 2 பேர்த்தாலையும் வேடிக்கை பார்த்துட்டு வெட்டியெல்லாம் இருக்க முடியாது. அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி வந்து போன எபிசோடு கார் டைட்டான மீட் பண்ணிருப்பாங்க. இப்ப அதுல இருந்து கண்டினியூ பண்றாங்க. நம்ம லெவி ஓப்பனாவே சொல்லுவான், என்னோட கோலே ஜீக்க கொல்றது மட்டும்தான் அப்படின்னு. ஒண்ணு அந்த கமாண்டர் மகத்து நம்ம லெவிய பார்த்துட்டு, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட அந்த 9 டைட்டன்ல எதை விட்டாலும் நீ அதை காலி பண்ணிடுவேன்னு. சொல்ல போனா நீ ரொம்ப டேஞ்சரான ஆளு. இப்போ உன்னால என்னோட புல்லட் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுமான்னு சீன் போடுவான். கண்டிப்பா நான் இப்ப இருக்க நிலைமையில என்னால தப்பிக்க முடியாது, வேணா சுடட்டுமான்னு கேட்பான். ஆமா என்னால இப்போதைக்கு உன் புல்லட்ல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. என்னை இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையில நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன்னா நான் சண்டை போட வரல, பேச வந்தேன். நீ இப்ப என்னைய ஷூட் பண்றியா இல்ல நான் சொல்ல போறத கேட்க போறியா, எல்லாமே உன் கையில தான் இருக்குதுமா. உடனே அவனும் பயங்கரமா லுக் விட்டுட்டு, முதல்ல நீ பேசுறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா நான் ஷூட் பண்றேன். ஏதோ ஜீக்க கொல்ல போறேன்னு சொன்னேன், இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எரன் இப்போ ஜீக்க அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஏன்னா அப்பந்தான் அவனால ராயல் பிளட்டை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். சொல்ல போனா அவனை எரன்னு சொல்றதை விட ஃபவுண்டிங் டைட்டன் சொல்லலாம். அதுதான் அப்சர்வ் பண்ணிருச்சும்பா. பீக்குக்கு ஆச்சரியம், பரவாயில்லையே, மார்லைன்ஸுக்கு தெரிஞ்சதை விட ப்ரொஃபசர் ஹாஞ்சிக்கு டைட்டன்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்குதுன்னு. ஃபவுண்டிங் டைட்டனை பாத்தீங்களான்னு கேட்டா ஆமா பார்த்தேன். நம்ம பீட் பண்ற அளவுக்கு அது சின்னதெல்லாம் கிடையாது, பயங்கர பெருசு தான். அதை என்னால தனியா பண்ண முடியாது அப்படிங்கறதுனால தான் நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து பண்ணுவோம். அப்பதான் அவனை எதிர்த்து நிக்கிற ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸா மாற முடியும் அப்படின்னு கெத்தா சொல்லுவா. அந்த டைட்டன்ஸுங்க பாத்தீங்கன்னா நடந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குதுங்க. அது நடக்கும்போது அந்த இடமே வேற கண்ணா பின்னா அதிர்ந்துகிட்டு இருக்குதா, அதனாலேயே யாராலையும் நிம்மதியா தூங்க முடியல. ஜீன் காதை புத்திட்டு கிடப்பான். மிகாசா இறன நினைச்சே கவலையில அழுதுட்டு கிடப்பான். ஹிச்சு நல்லா தூங்கிட்டு இருப்பா, ஆனியால தூங்க முடியல. ரெய்னர் சரியான தூக்கம், என்ன அவனுக்கு அடிப்பட்ட காயம் அண்ட் ஆல்சோ டயர்டு, ஆழ்ந்த தூக்கத்துல இருப்பான். அதே நேரம் நைட் ஆனாலும் நம்ம அர்மினும் கேபியும் கோனியை தேடி போயிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் ஃபால்கோவை காப்பாத்தணும்னு. அதே நேரம் இவங்க நைட் ஆயிடுச்சுன்னு காட்டுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. கோனி இன்னுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் மைண்டடா தான் இருக்கான். என்ன பண்றது, ஃபால்கோவை நிஜமாவே எங்க அம்மாவுக்கு சாப்பாடா கொடுத்து அவங்களை காப்பாத்துறதா இல்ல விட்டுறதா, இதை எப்படி பண்ணலாம், அவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்றதா இல்ல வேற என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பம். ஏன்னா அவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் காயமாச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவனுக்குள்ள டைட்டன் இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். கோனியை ஒரே போடா
போட்டு காலி பண்ணிடுவான். சோ சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது பெரிய ஆபத்துல கொண்டு வந்து விட்டுரும். அதனால கரெக்டான ஐடியா பண்ணணும்னு யோசிப்பான். சொல்ல போனா கோனிக்கு தெரியுது அவன் நல்ல பையன் தான். ஏன்னா இங்கே கேம்பிங் போட்டு இருப்போம்னு சொன்னப்ப கூட அவன் ஒரு வார்த்தை கூட வேண்டான்னு சொல்லல. அப்படின்னா அவனுக்கு என் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லையா? என்னைய நம்புறானா? அதுவும் என்ன மாதிரியே இருக்கானே, நான் என்ன பண்றது ஷாஷா, என் சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா, நான் என்னதான் பண்றதுன்னு மண்டைய பிச்சுக்குவான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில டிராவல் பண்ணி அந்த ரகக்கோ வில்லேஜுக்கு வந்தாச்சு. அவன் பார்த்துட்டு ஆமா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்னு நினைச்சேன், என்ன இப்படி ஒரு கைவிடப்பட்ட வில்லேஜுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே வேற ஒண்ணும் இல்ல, இங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு, அதைத்தான் உனக்கு காமிக்க வந்தாமா. சரி ரைட்டுன்னு ஒரு மூடி வச்ச வீட்டுக்கு முன்னாடி குதிரையை நிப்பாட்டிட்டு கட்டிட்டு இருப்பானா. அவன் பார்த்துட்டு இதுதான் ரகக்கோ வில்லேஜான்னு கேட்பான். கோனிக்கு தூக்கி வாரி போடும், இவனுக்கு எப்பறா தெரியும்னு. வேற ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் நைட்டு நம்ம கோனி தூக்கத்துல உளறி இருக்கான் இந்த மாதிரி ரகக்கோ வில்லேஜ் ஷாஷாங்கிற பேரெல்லாம். அப்படின்னா அவ உங்க ஃப்ரெண்டுன்னா அவளை தான் கேபி ஏர்ஷிப்ல வச்சு போட்டு தள்ளனா அவங்க தானே. அப்ப நான் யாரு என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனாலும் நான் யாருன்னு தெரியாத மாதிரியே நடிச்சு இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ஏன் எதுக்காக என்ன ரிவெஞ்ச் எடுத்து போட்டு தள்ள போறீங்களான்னு கேட்பான். அதுவும் அப்ராணியா கேட்பான். கோனி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா லூசு பையல, இதெல்லாம் சண்டையில நடக்கிறதா, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அந்த மூடி வச்சிருக்க வீட்டோட துணி அப்படியே ஓபன் பண்ணுவான். அதேதான் கோனியோட அம்மா தான். அப்படியே பேன்னு கிடப்பாங்க. ஃபால்கோ பார்த்துட்டு பயந்துருவான். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், இவங்களால மூவ் பண்ண முடியாது, வருஷ கணக்குல அவங்க இப்படியே தான் இருக்காங்க. இதை எதுக்கு என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க, என்ன மேட்டர்னு கேட்கும் போது அப்படியே கோனி வில்லத்தனமா லுக்கூடுவான். இங்க ஃபால்கோக்கு அடிவயிறே கலங்குது. ஆஹா அடுத்து என்ன சொல்ல போறான்னு தெரியலையேன்னு பார்த்தா சடனா இழிச்சுக்கிட்டே வேற என்னப்பா இவங்களோட பல்ல விலைக்கு ஒண்ணும், வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு உடனே அவன் அப்படியே பேன்னு லுக்கூடுவான். என்ன சடனா ஆளே மாறிட்டான்னு. அதாவது ஃபால்கோ மேல இருக்க பீம் மேல உட்கார்ந்துகிட்டு பல்லு விலைக்கு ஒண்ணுமாமா, இவன் கீழே இருந்து பண்ணுவானாமா. எனக்காண்டி இதை மட்டும் பண்ணேன் ப்ளீஸ்மா. சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனும் ஓகேமா. எப்படி பிளான பாத்தீங்களா, பல்லு விளக்குற சாக்குல உள்ள தள்ளி விட்டுட்டோம்னா அழகா அவங்க அம்மாவும் சாப்பிட்டுருவாங்க, எந்த பஞ்சாயத்தும் இல்லாம அவங்க அம்மா நார்மல் ஆயிருவாங்கன்னு பிளான் பண்ணிட்டான். அதான் பயந்தானே எதிர்த்து சண்டை போட்டா டைட்டனா மாறிடுவானு. கரெக்டா அந்த டைம் தான் கேபியும் அருமினும் அங்க வந்துருவாங்க. அவர் பக்கத்துல நிக்காத தள்ளிப்போ, அவர் அந்த டைட்டனா உன்னை சாப்பிட வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுற அந்த கேப்லயே கத்தி எடுத்து கழுத்துல வச்சிருவான். அங்கே நில்லுங்க, அங்க இருந்து பக்கத்துல வந்தீங்க இவன் கழுத்து அறுத்துருவேன், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, எங்க அம்மாவை இப்படியே இருக்க சொல்லி கிவ் அப் பண்ண சொல்றீங்களா, ஆப்ஷன் கிடைச்சும் என்னால எப்படி அதை விட முடியும், உங்களை மாதிரி முட்டாளைகளுக்கெல்லாம் என்னோட கஷ்டம் எங்க புரிய போகுதுன்னு கத்துன்னு கத்துவான். கேபி இருந்துட்டு ஃபால்கோ உன்னோட ஜா டைட்டன் பவரை யூஸ் பண்ணும்பா. அவன் முழிப்பான், எது ஜா டைட்டனா, என்னமா வளர்ற, கல்யாடு கிட்ட சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த மனுஷன் எங்க போனாருன்னு கேட்பான். பயலுக்கு இன்னுமே ஞாபகம் இல்ல. இப்ப என்ன அவன் ஸ்டெப்ஸ்ல அப்படியே மேல தூக்கிட்டு போறான், தூக்கி வாய்க்குள்ள வீசிடலான்னு. கேபி கத்திட்டு கிடப்பா, அவனை ஸ்டாப் பண்ணுன்னு. உடனே நம்ம அருமினு கேபி நீ கோனியை மட்டும் மன்னிச்சிரு, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வேகமா அந்த மேல இருக்க பீம் மேல போய் நின்னுக்குவான். ஒழுங்கா தள்ளி போனா இவனை தூக்கி வாய்க்குள்ள போடணும் அப்படின்னு உடனே அவன் தடுக்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டு அவன் அப்படி பேசுறான். ஆனா அருமினா அவன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். கோனிக்கு அவன் தயங்குறத பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இவனை தடுக்க அவன் ட்ரை பண்ணலன்னு. என்னடா பண்ற லூசு பையலன்னு திட்டுவானா, நீ தாண்டா என்னைய வாய மூடுன்னு சொன்னேன், அதாடா வாய மூடிட்டு வேலையை பார்க்க போறேன்ட்டு அருமின் அப்படியே உள்ள ஜம்ப் அடிச்சிருவான். இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாம் ஷாக்ல இருக்கும்போது கோனி என்ன பண்ணுவான், ஃபால்கோவை தள்ளி விட்டுட்டு பாஞ்சு போய் அருமினை ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்தி தூக்கிட்டு போயிடுவான். கொஞ்சம் விட்டுருந்தா கோனியோட அம்மா நச்சக்கன்னு கடிச்சு பச்சக்கன்னு தின்றுப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். அப்புறம் என்ன ஃபால்கோ ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. கோனி கடுப்பாயி ஏன்டா ஏன் அப்படி பண்ண, நான் மட்டும் காப்பாத்தலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமாமா, என்ன ஆயிருக்கும், உங்க அம்மா நார்மலா இருப்பாங்க, வேற எந்த பஞ்சாயத்தும் ஆயிருக்காதுன்னு ஒண்ணு. ஏன்டா நீ கொலோசல் டைட்டன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதனால இன்னும் பயப்படத்தாண்டா செய்வாங்க. எங்க அம்மா என்னை அனுப்பி விடும் போது ஒரு நல்ல சோல்ஜரா இருக்க சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க, ஆனா நான் ஒரு சின்ன பையனையும் என்னோட ஃப்ரெண்டையும் இன்னைக்கு கொண்டிருப்பேன், சொல்ல போனா நான் இப்ப அவ்வளவு மோசமானவனா மாறிட்டேன், எனக்கு கவலையா இருக்குதும்பா. அவன் கவலைப்பட்டவன இவன் ஒரு கதையை சொல்லுவான், நான் இருக்க வேண்டிய இடத்துல கமாண்டர் எர்வின் இருக்க வேண்டியது, ஆனா என்னைய காப்பாத்திட்டாங்களேன்னு அவனுக்கு கவலை. சோ ஒரு வழியா ஃபால்கோவை காப்பாத்தியாச்சாங்க. அவன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான், கலியாட நம்ம தான் தின்னுட்டாமான்னு. அப்ப கோனி இருந்துட்டு நான் எங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல சோல்ஜர் ஆகணும், அதனால வா யாருக்கெல்லாம் நம்ம தேவை இருக்கோ அவங்க எல்லாத்தையும் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்ட்டு கோனி சந்தோஷமா சொல்லுவான். அதாவது பைய பண்ண தப்ப உணர்ந்துட்டான். இப்ப நிஜமாவே ஃபால்கோவையோ இல்ல அர்மினியோ கொன்னு அவங்க அம்மாவை அவன் காப்பாத்தி இருந்தான்னா கண்டிப்பா அது இன்னுமே கோனியை பாதிச்சிருக்கும். நல்ல வேலை அர்மின் கரெக்டான முடிவு எடுத்து ஒரு வழியா காப்பாத்திட்டான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எரனை தடுக்கிறாங்களா இல்ல டைட்டன்ஸ் நடந்து போற பாதையில தலைய வச்சு படுக்கிறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.